எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் நந்தி தேவரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். சிவன் கோயிலெல்லாம் நம்ம நந்தி தேவரை பார்த்துருப்போம். நந்தி தேவருடைய முக்கியமான வேலையை சிவனை பார்க்க வரவங்களுக்கு அவங்கள நிறுத்தி சிவன்கிட்ட போய் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அலோவ் பண்ணுறது தான் நந்தி தேவருடைய வேலை. இவர் சிவபெருமானுடைய ஒன் ஆஃப் த துவாரபாலகர், செக்யூரிட்டி கார்டு. இன்னொருத்தர் மகா காலர். காலன்னா டைமு. இப்போ கூட நம்ம நல்ல நேரம்லாம் பார்க்கறதுக்கு டைம் பார்க்கறது எதை பார்க்குறோம்? காலண்டரை பார்க்குறோம். காலன் வந்துருச்சு அதுலேயே. ஸோ இந்த நந்தி தேவர் உடைய கதை என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். திருவையாறு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர். அந்த திருவையாறில் சிலாதனர் சாருலட்சணை அப்படின்ற ஒரு தம்பதி இருந்தாங்க. அந்த தம்பதிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதனால் அவங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க. அப்படி புரியும்போது சிவபெருமான் அசரீரியா வாக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல புத்திரகமேஷ்டி யாகம் அப்படின்ற ஒரு யாகம் இருக்குது, அதை பண்ணுங்க அப்படின்னு. புத்திரகமேஷ்டி யாகம் பண்ணோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அது பண்ண அப்புறமா என்ன அசரீரி சொல்லுதுன்னா, உங்கள் நிலத்துல போய் பாருங்க, அங்கே ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை திறந்து பாருங்க. அதே மாதிரி இவங்க அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள 3 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, முக்கண்களோடு, 3 கண்ணோட, 4 கையோட, தலையில ஒரு நிலா, கங்கை எல்லாம். இதுதான் சாரூபம் அப்படின்னு பேரு. சிவனுடைய அம்சம் அதோட பிறந்துச்சு அந்த குழந்தை. அதுக்கு ஏற்கனவே 3 வயசு. இதை பார்த்து பயந்து அந்த பெட்டியை மூடிட்டாங்க இவங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. இப்போ நந்தி வடிவத்துல நந்தி தேவர் குழந்தையா இருக்கார். அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னதான் சிவபெருமான் குழந்தைய கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஆயுசு 16 வயசு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த குழந்தைக்கு ஒரு 14 வயசு ஆகும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பா அம்மாவுடைய கவலையை பார்த்து பொறுக்காத இந்த மகன், அவருக்கு நந்திக்கு அப்ப சின்ன வயசுல என்ன பேருன்னா சபேசர். அப்பா அம்மா வச்ச பேரு சபேசர். இந்த சபேசர் என்ன பண்றாருன்னா, அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு ஆத்துல இறங்கி இடுப்பளவு தண்ணி, அந்த தண்ணியில ஒத்த காலில் நின்று தவம் பண்றாரு. ரொம்ப நாட்களா இவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த ஆத்துல இருக்கிற மீனெல்லாம் இவர் கால்களை எல்லாம் கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு ஒரு கடும் தவம் பண்றார். இவருடைய கடுமையான தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட சிவபெருமான் இவருக்கு சாகா வரத்தை கொடுக்கிறார். சாகாத வரம் கிடைக்கணும்னா நம்ம சாமி ஆயிடணும், கடவுள் கூடயே இருக்கணும். அதனால அடுத்து அவருக்கு ஒரு வேலையும் போட்டு தர்றார். நீ தான் இன்னில இருந்து எனக்கு செக்யூரிட்டி கார்டு. யார் என்னை பார்க்க வந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் அவங்கள செக் பண்ணிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன அவங்கள உள்ள அனுப்பு அப்படின்றது தான் வேலை. நந்தி தேவரை சிவபெருமான் தன்னுடைய பிள்ளையாவே பாவிச்சார். ஸோ அதனாலதான் பிரம்மா விஷ்ணு யார் போனாலுமே சரி ஃபர்ஸ்ட் நந்தி கேட்பாரு, எதுக்காக வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட அந்த பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்றது சிவபெருமான் ஆசைப்பட்டார். அதனால வசிஷ்டருடைய பேத்தி ஸ்வயம் பிரகாசை அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் நந்திக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தது. இந்த திருமணம் எங்க நடக்குதுன்னா, திருவையாறு பக்கத்திலேயே இருக்கிற திருமழபாடி. மழம்னா மழு. அதாவது மார்க்கண்டேயர் இங்க இந்த சிவனை வணங்கும் போது சிவன் மழுவோடு காட்சி அளித்த தலம். இந்த தலத்துல நந்தி தேவருக்கு திருமணம் நடக்குது.
இந்த திருமணத்துக்கு சுத்துப்பட்டில் இருக்கிற கிராமத்துல இருந்தெல்லாம் பலவிதமான பொருட்கள் வருது. அதாவது திருவேதிக்குடி என்ற கிராமத்துல இருந்து வேத விற்பனர்கள் வராங்க வேதம் ஓதுறதுக்கு. திருப்பழனம் அப்படின்ற ஊர்ல இருந்து பழங்கள் எல்லாம் வருது. திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஊர்ல இருந்து பூக்கள் எல்லாம் வருது, மலர் மாலைகள் எல்லாம். திருநெய்தானம் அப்படின்ற ஊர்ல இருந்து விளக்குக்கும் சமைப்பதற்குமாக நெய் வருது. திருச்சோற்றுத்துறை அப்படின்ற ஊர்ல இருந்து பலவிதமான ஆகாரம் அன்னம் செஞ்சு கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட அந்த நந்தி திருமணம் எந்த மாசத்துல நடக்குதுன்னா இந்த பங்குனி மாசத்துல பூச நட்சத்திரம் வரும்போது நடக்குது. திருமலபாடி அப்படின்ற ஊர்ல நந்தி தேவர் உடைய திருமணத்தை பார்க்கறவங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த வருடம் இந்த பங்குனி மாசம் பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னா மார்ச் 31, 2012 அன்னைக்கு வருது. முடிஞ்சா அன்னைக்கு திருமலபாடி போய் நீங்க திருமணம் ஆகாதவர்களா இருந்தா போய் பார்த்து சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இப்போ சிவபெருமான் கோயில்ல நந்தி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல பலவிதமான நந்திகள் இருக்கு. ஒரு நந்திக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்ப அந்த நந்தி என்னென்ன பஞ்ச நந்தின்னு பேரு. 5 விதமான நந்திகள் இருக்கும். முதல் நந்தி கோயிலுக்குள்ள போகும்போதே இருக்கிற நந்தி போக நந்தின்னு பேரு. ஏன்னா சிவபெருமானும் அம்மையாரும் கைலாசத்துல இருந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது இந்திரனே நந்தி ரூபத்துல அவங்கள தாங்கி உலகத்தை சுத்தி காட்டினதுதான் போக நந்தி. இது எப்பவுமே கோயிலுக்கு வெளியில இருக்கும். அதுக்கு அடுத்து இந்திரன் நந்தியா இருக்காரு. அடுத்து பிரம்ம நந்தி. பிரம்மர் படைப்பு தொழிலை பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமான் கிட்ட உபதேசம் பெறணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான அணுகுவார். ஆனா சிவபெருமான் அவருடைய பக்தர்களுடைய பிரச்சனைகளுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவரை எப்படா ஃபாலோ பண்ண முடியும்னு நினைச்சு பிரம்மாவே நந்தியா மாறி அவரை சுமந்துக்கிட்டு போவார். அதே நேரத்துல உபதேசமும் வாங்கிக்கிறார். அந்த நந்தி தான் பிரம்ம நந்தி. நார்மலா பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, பிரம்மா சிலைகளும் அந்த காலத்துல வைக்க மாட்டாங்கன்றதுனால இந்த நந்தியும் தனியா இருக்காது. இது எப்படி இருக்கும்னா கோயில்ல ஒரு சிற்பமா இருக்கும், சிலையா இருக்காது. அதை தாண்டி வந்தோம்னா 3வது நந்தி ஆன்ம நந்தின்னு பேரு. இந்த பிரதோஷ காலத்துல செய்யற பூஜைகளை எல்லாம் ஏத்துக்கிறது இந்த நந்தி தான். இந்த நந்தி எங்க இருக்கும்னா கொடிமரத்துக்கு கீழே இருக்கும். இது சொல்ல வர தத்துவம் என்னன்னா எல்லா ஆன்மாக்களிலுமே இறைவன் இருக்கிறார், அதனால எல்லாரும் சமம் அப்படி என்பதை சுட்டி காட்டுறதுதான் ஆன்ம நந்தி. அதனாலதான் கொடிமரத்துக்கிட்ட போகும்போது நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மால்விடை. இது எங்க இருக்கும்னா அந்த கொடிமரத்துக்கு மெயின் மண்டபத்துக்கும் மகா மண்டபத்துக்கும் நடுவுல இருக்கும். மால்னா திருமால், விடைன்னா எருது. திருமால் எருதா மாறி சிவபெருமான திரிபுராங்கதன் அப்படின்ற 3 அசுரர்கள் 3 டைரக்ஷன்ல இருக்கிறவங்களையும் அழிக்கிறதுக்கு போகும்போது விஷ்ணுவே அவரை தாங்கிக்கிட்டு போனார். ஏன்னா அந்த நேரத்துல யாருக்கும் தெம்பு கிடையாது, தைரியம் கிடையாது சிவனோட போறதுக்கு. அதனால விஷ்ணுவே நந்தியா மாறினதுதான் இந்த மால்விடை. கடைசியா கர்ப்ப கிரகத்துக்கு சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே முன்னாடியே இருக்கக்கூடியதுதான் தர்ம நந்தின்னு பேரு, தர்ம விடை. இந்த தர்ம நந்தி உடைய தத்துவம் என்னன்னா இந்த உலகமே ஒடுங்கும் போது, ஒடுங்கும்னா சுருக்கம், இப்பெல்லாம் நம்ம விரிவடைஞ்சிருக்கோம், அது அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகும். சுருக்கம் அடையும் போது எல்லா ஜீவராசிகளும்
எல்லா தத்துவங்களும் எல்லா பூதங்களுமே சிவனிடம் போய் ஒடுங்கிடும். ஆனா உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற அந்த தர்மம் அது இந்த தர்ம விடைக்கு தான் போகும். அந்த நந்தி அதுக்கு தான் அங்க வெயிட் பண்ணுது. யார் தர்மம் பண்றா, யார் தர்மம் பண்ணல அப்படின்றத பார்த்து அதெல்லாம் அது எடுத்துக்கும். அந்த தர்மத்துக்கு மேலதான் சிவன் புறப்படுவார். ஸோ சிவனையே தாங்குவது தர்மம் அப்படின்ற தத்துவம். இதுதான் பஞ்ச நந்திகள் உடைய கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மடபாடியில அந்த நந்தி தேவருக்கு கல்யாணத்தை போய் பார்க்கணும். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா நந்தி திருமணம் பார்க்க முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்ற பழமொழி கூட இருக்கு. இப்ப நந்தி தேவர் சிவனுடைய சாரூபம் பெற்றவர் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஒரு கேள்வி கேட்கணும்னு ஞாபகம் வருது. முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்கள்? நமக்கு தெரியும், 6 தலை 12 கை அப்படின்னா 12 கண்ணு தானே? அதுதான் கிடையாது, 18 கண்ணு. ஏன்னா நந்தி தேவர் சிவனுடைய வளர்ப்பு மகன் மாதிரி தான். வளர்ப்பு மகனுக்கே தன்னுடைய சாரூபத்தை கொடுத்தவர். முக்கண்ணன் 3 கண்ணை கொடுத்தவரே தானே பிள்ளையா மாறி வரும்போது சிவனே தான் முருகரா மாறி இருக்கார். அந்த முருக பெருமானுக்கும் ஒரு தலைக்கும் 3 கண். ஸோ 18 கண். இந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.